ஒருவரை மேலே வைக்கிறதும் எடுக்கிறதும் கர்த்தர், எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது கர்த்தர். இதை புரிஞ்சுக்கிட்டாலே தன்னால் ஃபெய்த் உங்களுக்கு வரும். இது தெரியாமல் நீங்கள் அருளுது புரண்டு என்னென்னமோ பண்ணி பார்த்து கர்த்தரை உங்கள் கண்ட்ரோல் கொண்டாடணும்னு நினச்சிங்க. இல்லை, நீங்கள் கண்ட்ரோலில், கர்த்தரோட கண்ட்ரோலில் இருங்க. உல்ட்டா இது நம்ம நினைக்கிறது, நம்ம கிறிஸ்துவன் நினைக்கிறது என்னன்னா, நான் போட்டு 4 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன், 10 நாள் உபவாசம், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், கர்த்தர் அப்படியே கர்த்தரின் கரத்தை அசைப்போம். அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை துதித்து கர்த்தரின் கரத்தை அசைத்து உபவாசம் பண்ணி கர்த்தரை இது அப்படின்னு. அங்கே உபவாசம் பண்ணுறது நொறுங்குண்ட இருதயத்துக்காக. இப்போ எங்கள் சின்ன வயசில் நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதெல்லாம் பண்ணால் ஆண்டவரை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலான்னு நினச்சோம். பாருங்க எப்படி மீனிங் ராங்காக கன்வே ஆகுதுன்னு பாருங்க.